ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் செல்ல குழந்தையே, வாழ்க்கையில் யார்தான் நமக்கு நிரந்தரமான உறவுகள் என்று அறியாமல் திணறிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? எல்லா உறவுகளும் ஏதோ ஒரு நேரத்தில் நமக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துவிட்டுதான் சென்று விடுகின்றனர். அப்படி இருக்கும் பொழுது உண்மையான உறவு யார் என்பதை நாம் எப்படி கண்டுபிடிப்பது? யார் நம்மோடு காலம் முழுவதும் துணையாக வரப்போகிறார்கள் என்பதை அறியாமல் என் பிள்ளை நீ நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில்தான் உன் வராகியானவள் நான் உன்னை காண வந்திருக்கிறேன். என் தங்கமே, இன்று உன் அம்மா உனக்கு 2 பேரின் பெயரை சொல்கிறேன். அவர்கள்தான் உன்னோடு இறுதி வரை உன்னுடன் வரக்கூடிய நிரந்தரமான உறவுகள். அவர்களைத் தவிர வேறு யாரும் உன்னோடு நிரந்தரமாக வரப்போவது இல்லை. யார் என்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் குழந்தைக்கு மனசந்தோஷம் கிடைக்கும். என் பிள்ளையே, இத்தனை நாட்களாக தேடிய ஒரு கேள்விக்கு இன்று பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில்தான் அம்மா உன்னிடத்தில் இதைப் பற்றி சொல்ல வந்திருக்கிறேன். என் பிள்ளையே, யாரை நம்பினாலுமே ஏதோ ஒரு விஷயத்தில் ஏமாற்றங்கள் மட்டுமல்ல, அவமானங்களையும் உனக்கு எளிதாக தந்துவிட்டு சென்று விடுகிறார்கள். மற்றவர்கள் மனநிலை என்ன பாடுபடும் நாம் சொல்கின்ற ஒரு வார்த்தையில் என்பதை சற்று கூட சிந்திக்காமல் எல்லாவற்றையும் பேசிவிடுகின்றார்கள். வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் வருகின்றது என்பதை யாரும் உணர்வது கிடையாது. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இன்றிருக்கின்ற சூழ்நிலை நிச்சயமாக உனக்கு பல கஷ்டங்களை மட்டுமல்ல, பல வேதனைகளையும் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறது. எத்தனை நன்மைகளை யாருக்கு செய்தாலும் அவர்களிடம் இருந்து நமக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைப்பதில்லையே என்று என் பிள்ளை நீ மனவேதனை அடைகின்றாய். நாம் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று யாரும் மனதளவில் கூட நினைக்கவில்லையே என்று நீ நினைக்கிறாய். என் குழந்தையே, வருத்தப்படாதே. நீ நினைப்பது போல அல்ல. இந்த உறவானது நீ நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உன்னோடு இறுதி வரை வரவேண்டும் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கென்று யாரும் இல்லை என்று ஒருபோதும் சொல்லிவிடக் கூடாது என்றுதான் அம்மா உனக்கு இப்பொழுது இந்த செய்தியினை கொண்டு வந்து அந்த உறவினை உனக்கு அடையாளம் காட்டித்தர வந்திருக்கிறேன். என் குழந்தையின் மனதில் இப்பொழுது ஏதோ ஒரு கலக்கம், யாரை பார்த்தாலும் ஒரு சந்தேகம். யார் நமக்கு துரோகம் செய்வார்கள், யார் நமக்கு எதிரியாக மாறுவார்கள் என்ற எண்ணம் எப்பொழுதுமே உனக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் நீ உன் வாழ்க்கையில் சந்தித்த வலிகளும் வேதனைகளும் அத்தனை பெரியது என்பது உன் அம்மா எனக்கு நன்றாக தெரியும். என் தங்கமே, உன்னை உடன் பிறந்தவர்கள் என்று கூட பாராமல், சொந்த பந்தம் என்று கூட பாராமல், நெருங்கிய நட்பு என்று கூட பாராமல் துரோகத்தை அத்தனை எளிதாக செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் நிறைய உறவுகள். என் குழந்தையே, அதனால் நீ விழுந்த இடத்திலேயே அப்படியே நின்று கொண்டிருக்கிறாய். இனியும் யாரையும் நம்பி கால் வைத்து ஏமாந்து விடக்கூடாது. யாருடைய விஷயங்களையும் கேட்டோ, யாருடைய வார்த்தைகளையும் கேட்டோ வாழ்க்கையில் எந்த ஒரு தவறுகளையும் செய்துவிடக் கூடாது என்பதில் நீ கவனமாக நின்று கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கின்ற நேரத்தில்தான் வராகியானவள் உனக்கு நிரந்தரமான உறவு எது என்பதை நான் சொல்லப் போகிறேன். என் குழந்தையே, முதலாவது உனக்கு நிரந்தரமாக உன்னோடு இருக்கப் போகின்ற உறவு யார் தெரியுமா? அது உனக்குள் இருக்கின்ற உன்னுடைய ஆன்மா. குழந்தையே, உன்னுடைய ஆன்மா உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய எல்லா செயல்களுக்கும், உன்னுடைய சுக துக்கங்கள் எல்லாவற்றிலுமே உன்னோடு பங்கெடுத்து கொண்டிருக்கிறது. உனக்கு என்ன கஷ்ட நஷ்டம் வந்தாலும் அதை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் உன்னுடைய ஆன்மாவிடம் நீ பேச ஆரம்பி. நீ எந்த அளவிற்கு அதோடு பேச ஆரம்பிக்கின்றாயோ, எந்த அளவிற்கு உன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கின்றாயோ, அந்த அளவிற்கு உன்னுடைய ஆன்மாவும் உன்னிடத்தில் பேச ஆரம்பிக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இதை அன்றி உனக்கு நிரந்தரமான உறவு வேறு எதுவும் தேவைப்படாது. உன்னுடைய கஷ்ட நஷ்டங்களில் உன்னோடு பங்கெடுத்து கொள்வதோடு மட்டுமல்லாமல், உன்னுடைய மனவேதனைக்கும் உன்னுடைய உணர்வுகளுக்கும் தக்க
மரியாதையை கொடுக்கக்கூடியது உன்னுடைய ஆன்மாதான். என் தங்கமே, அதனிடம் இருந்து நிச்சயமாக நீ முழுமையாக உன்னை ஈடுபடுத்துவாயானால், உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான உறவாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மா உனக்கு நல்ல ஆறுதல்களையும் சொல்லத் தொடங்கும். உன்னுடைய பல கேள்விகளுக்கு அது உனக்கு பதில் கொடுக்கும். உன் மனதில் இருக்கின்ற எல்லா கஷ்டங்களுக்கும் உனக்கு பதில் கிடைக்கும். நீ எந்த நேரத்தில் தேவையான முடிவுகளை எடுத்துவிட வேண்டும் என்று நினைக்கிறாயோ, அந்த நேரத்தில் அது உனக்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கும். அந்த ஆறுதல் உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும். தவறான பாதையில் செல்ல நினைக்கின்ற உன்னை சரியான பாதைக்கு அழைத்து வரும். எந்த நேரத்திலும் தவறான முடிவினை உன்னை எடுக்க விடாமல், சரியான முடிவினை எடுத்து சரியான வாழ்க்கை பாதையில் பயணம் செய்ய அது உன்னை தூண்டிவிடும். என் குழந்தையே, எதிர்மறை எண்ணங்களை உனக்குள் இருந்து அழித்து, உனக்குள் நேர்மையான எண்ணங்களை அதிகமாக அது விதைத்துவிடும். என் தங்கமே, அதனால் உன்னுடைய நண்பனாக இருக்கின்ற உன்னுடைய ஆன்மாவோடு எப்பொழுதுமே நீ பேசிக்கொண்டே இரு. அது உனக்கு உடனடியாக பதிலை கொடுக்கும். எந்த ஒரு ஏமாற்றங்களையும், எந்த ஒரு அவமானங்களையும் உனக்கு அது தந்துவிடாது. உன்னுடைய உணர்வுகளை முழுமையாக புரிந்து கொண்ட அந்த ஆன்மா நிச்சயமாக உனக்கு நல்ல வழியை காண்பித்து கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே. நீ நினைக்கலாம், அம்மா, நான் ஆன்மாவோடு எப்படி பேசுவேன் என்று. என் தங்கமே, உனக்கு இப்பொழுது ஒரு சந்தேகம் ஒரு விஷயத்தில் வருகிறது என்றால் யாரிடமும் கேட்காதே. அமைதியாக உட்கார்ந்து நீ ஒரு முறை சிந்தித்துப் பார். உன்னுடைய ஆன்மாவிடம் நீ அப்பொழுது பேச வேண்டும். இந்த விஷயத்தை இப்படி செய்தால் என்ன நடக்கும்? இதனை செய்யலாமா வேண்டாமா என்று நீ அவனிடம் ஒருமுறை கேட்டுப் பார். உனக்கு அது அமைதியை நிச்சயமாக கொடுக்கும். அந்த அமைதியில் தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும். அந்த ஆன்மா உனக்கு நல்ல முடிவினை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த நேரத்தில் நிச்சயமாக உன்னோடு இருக்கின்ற அந்த ஆன்மாவை நீ உணர்ந்து கொள்வாய். என் குழந்தையே, இது முதலாவதாக உனக்கு இருக்கின்ற நிரந்தரமான உறவு. இரண்டாவதாக உனக்கு நிரந்தரமாக இருக்கப் போவது யார் தெரியுமா? இந்த உறவின் பெயரை நான் சொன்னவுடன் நிச்சயமாக என் குழந்தை நீ துள்ளி குதிப்பாய். நீ இது போன்ற ஒரு பெயரை நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய் அல்லவா? இந்த ஒரு பெயரை கொண்ட நபர் உன்னோடு இருந்தால் போதும். உன் வாழ்க்கை நீ நினைத்ததை விட சந்தோஷமாக மாறிவிடும். நீ என்னவெல்லாம் உன் வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்றாயோ அது எல்லாம் உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். என் குழந்தை, மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் தெளிவான பதில் மட்டும் அல்ல, தெளிவான நல்லதொரு வாழ்க்கையும் கிடைத்துவிடும். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என ஆசைப்பட்டாயோ அதைவிட சிறப்பாக என் குழந்தை நீ வாழ்ந்து காட்டுவாய். என் தங்கமே, அப்படி யாராக இருக்கும் தாயே என்று நீ நினைப்பதற்கு முன்பாக உனக்கு சொல்லிவிடுகிறேன் என் குழந்தையே, வேறு யாரும் கிடையாது. உன் தாயானவள் இந்த வராகிதான் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. உன் அம்மா இந்த வராகி உன்னோடு இருக்கக்கூடிய நிரந்தரமான உறவு என் தங்கமே. உனக்கு வேண்டுமானால் இந்த தாயானவள் இருப்பது இத்தனை நாட்களாக தெரியாமல் போயிருக்கலாம். ஆனால் உன் அம்மா எனக்கு தெரியும் அல்லவா? என் பிள்ளை இருக்கின்றது, என் பிள்ளை என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்று எனக்கு தெரியும் அல்லவா? என்னை அறியாமல் இருந்ததனால்தான் இத்தனை நாட்களாக நீ தேடாமல் இருந்தாயே தவிர, என்னை பற்றி தெரிந்திருந்தால் நிச்சயமாக நீ என்னை வணங்காமல் இருந்திருக்க மாட்டாய். இந்த தாயானவளை தேடாமல் இருந்திருக்க மாட்டாய். உனக்கான விஷயங்களை எல்லாம் என்னிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருந்திருக்க மாட்டாய். ஆனால் அவை எல்லாம் கடந்து போன விஷயம். இப்பொழுதுதான் நான் உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்டேன் அல்லவா? உனக்கான நிரந்தரமான உறவாக உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேன் அல்லவா? என் குழந்தையே, அந்த உணர்வினை எப்பொழுதும் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா தினம் தினம் உன்னோடு பேசிக் கொண்டு இருக்கிறேன். நான் 3 வேளைகளிலும் உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் சில நல்ல விஷயங்களை எடுத்து உரைத்துக் கொண்டிருக்கிறேன் என் தங்கமே. அதனால் உனக்கு நிரந்தரமான உறவாக இருக்கக்கூடிய உனக்குள் இருக்கின்ற அந்த ஆன்மாவும் உன்னோடு பயணிக்கின்ற இந்த வராகி அம்மாவை மட்டும் மனதிற்குள் நினைவில் கொண்டு எப்பொழுதும் போலியாக பழகுகின்ற உறவுகளை நீ சற்று விலக்கி வைத்தே பார். உன்னோடு யார் பழகுகிறார்களோ அவர்கள் எப்படி உன்னை நினைக்கிறார்களோ அதே போலதான் நீயும் அவர்களை நினைக்க வேண்டும். தேவைக்கு பழகுபவர்களிடம் நீயும் அதுபோன்று
போன்ற எண்ணத்தோடு பழகினால் உனக்கு ஏமாற்றம் நிச்சயமாக கிடைக்காது. ஏமாற்றுகிறார்கள் என்று தெரிந்தும் நீயாகவே சென்று மாட்டிக்கொண்டு ஏமாற்றத்தை தந்துவிட்டார்கள் என்று நினைத்து அவர்களை துரோகி என்று சொல்லாதே. என் குழந்தையே, நீ ஏமாளியாக இல்லை என்பதை முதலில் நிரூபித்துக் காட்டு. துரோகங்களை செய்பவர்களும் ஏமாற்றுபவர்களும் சுற்றி இருக்கத்தான் செய்வார்கள். வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை உணர்ந்து எந்த ஒரு விஷயத்திலும் மாட்டிக்கொள்ளாமல், எந்த ஒரு ஏமாற்றத்திலும் சிக்கிக்கொள்ளாமல் தப்பிக்கொள்ள வேண்டும் என்றுதான் அம்மா கேட்கின்றேன். என் குழந்தையே, உன்னிடம் உண்மையான அன்பு வைத்தவர்களை ஒருபோதும் ஏமாற்றாதே. பொய்யான அன்பு வைத்தவர்களை ஒருபோதும் மன்னிக்காதே. மீண்டும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். என் தங்கப் பிள்ளையே, அதனால் நீ எப்பொழுதும் தைரியமாக இரு. நான் உன்னோடு இருந்து உனக்கான எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என் தங்கமே. நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.